அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கிருபை செய்த என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு ஜெபத்திலே கலந்து கொள்வதுடன் உங்களுக்கு வேண்டியவர்கள் நண்பர்களுக்கும் இந்த மினிஸ்ட்ரியை அருமையானவர்களே நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஒரு சின்ன வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு சின்ன செய்தியையும் தந்து ஜெபிக்கலாம் என்று நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். வாசிப்பார் அருமையானவர்களே, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இங்கே ஏலி என்கின்ற இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியனுக்கு சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் எதை கூறுகிறான்? அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஏலியினுடைய 2 பிள்ளைகளையும் கொன்று போடுவதாகவும் ஏலியினுடைய குடும்பத்திலிருந்து ஆசாரிய ஊழியத்தை எடுத்து போடுவதாகவும், இதற்கு காரணம் ஏலி ஆண்டவரை பார்க்கிலும் தன் பிள்ளைகளை அதிகமாக மதிக்கிறான் என்றும், தன் பிள்ளைகள் செய்கிற அருவருப்பான காரியங்களை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன காரணத்தினாலேதான் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த ஏலிக்கு, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் அறிவிக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த இஸ்ரவேலின் மூத்த போதகன், அருமையானவர்களே, ஏலி சொன்ன பதில், அதைத்தான் நான் முக்கியத்துவப்படுத்தி நான் உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? ஒரே நாளில் உன்னுடைய 2 குமாரர்களையும் கொன்று போடுவேன், உன்னுடைய குடும்பத்திலிருந்து இந்த ஆசாரிய ஊழியத்தை நான் எடுத்து போடுவேன். காரணம், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் நேசிக்கிறாய். மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் செய்கிற இந்த அருவருப்பான காரியங்களை நீ அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன காரணத்தினாலேதான் இந்த காரியங்களை நான் உனக்கு எதிராக செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் கூறினார். ஆக ஆண்டவர் கூறிய இந்த வார்த்தைகளுக்கு இந்த தேவ மனிதன் இந்த பதிலை கூறியது. ஒரு முறை கூட வாசிக்கிறேன். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த போது இந்த ஏலி பேசிய இந்த வார்த்தைகள் நான் வாசித்த நேரத்திலே அது என்னை மிக அதிகமாக சிந்திக்க வைத்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏலி என்கின்ற இஸ்ரவேலின் அந்த பிரதான ஆசாரியன் ஆண்டவருக்கு நேராக ஏன் இந்த வார்த்தைகளை கூறினான்? உள்ளபடியே ஏலி தன்னுடைய பிள்ளைகள் மாண்டு போகவும் ஆசாரிய ஊழியம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து எடுபட்டு போவதையும் விரும்பினான. அருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த சிந்தனை எனக்குள்ளே எழுந்த காரணத்தினாலே இந்த காரியத்தை நான் நீண்ட நேரம் சிந்தித்து ஆண்டவர் சன்னிதானத்திலே ஜெபித்து இப்படியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். அதைத்தான் உங்களுக்கு முன்னாலே நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, ஏலி இடம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கூறிய நேரத்திலே ஏலி இப்படியாக பதில் சொல்ல காரணம் என்ன என்று எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு கூறுகிறேன். நான் வயதான மனிதன், என் சரீரத்திலே பலன் ஒடுங்கி போயிற்று, என்னுடைய கண்களெல்லாம் பார்வை ஆமென் இழக்கின்ற சூழ்நிலையிலே மங்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையிலே நான் என் பிள்ளைகளோடு ஆமென் பேசினால் அவர்கள் ஒத்துக்கொள்வதாக இல்லை. நிச்சயமாக அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆக என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆமென் அவருடைய விருப்பத்தின்படி செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆசாரிய ஊழியத்தையும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அருமையான தேவ பிள்ளையே, கலங்கிய கண்களோடு கனத்த இருதயத்தோடும் தான் இந்த வார்த்தைகளை அவன் சொன்னான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், ஒப்பனே பெனேகாஸ் என்கின்ற உன்னுடைய 2 குமாரர்களையும் ஒரே நாளிலே கொன்று போடுவேன். உன்னுடைய ஆசாரியத்துவ அந்த பணியை உன் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவேன். இதற்கு அந்த தேவ மனிதன் ஆமென் தேவன் ஆமென் அவருடைய விருப்பத்தின்படி செய்வாராக என்று சொல்ல காரணம் இதுதான் என்பதை அருமையான தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இஸ்ரவேலுக்கும் அப்படியே பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்து கொண்டிருந்த ஒப்பனே பெனேகாஸ் என்பவர்கள் வெட்டுண்டு வீழ்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி மாற்றான் கையிலே போகிறது. அருமையான தேவ பிள்ளையே, தேசம் பெலிஸ்தியருடைய கைகளிலே போகிறது. இந்த செய்தியை அறிந்த இந்த வயதான ஊழியக்காரன் ஏலி அப்படியே மல்லாக்காக விழுந்து பிடறி ஒடிந்து சாகிறார். இங்கே ஒரே நாளில் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சொன்ன காரணம், ஏலி ஆண்டவரை பார்க்கிலும் அவனுடைய பிள்ளைகளை அதிகமாக மதிக்கிறான் என்றோ, தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற அருவருப்பான காரியங்களை அறிந்திருந்தும் பிள்ளைகளை தண்டியாமல் அடக்காமல் போன குற்றத்தினாலும் என்று என் ஆண்டவர் கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, நேர்முழங்கியால் ஜெப வீரர் வீராங்கனைகளே, ஆமே இந்த பிரதான ஆசாரியனுடைய குடும்பம் வீழ்ந்து போகவும், உடன்படிக்கை பெட்டி மாற்றான் கைகளிலே போகவும், பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை முறியடிக்கவும் ஆமே ஆண்டவர் கண்ட அந்த அருமையான தேவ பிள்ளைகளே காரணங்களை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் திரும்பி திரும்பி ஆமென் உங்களோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த காரியம் என்னை மிக அதிகமாக உறுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அருமையானவர்களே என்ன சொல்கிறார், ஆண்டவரை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளைகளை ஏலி என்கின்ற பிரதான ஆசாரியன் அதிகமாக மதிக்கிறான். அவர்கள் செய்கிற பொல்லாப்பை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனான். ஆகே தேசம் மாற்றாங்கையிலே போகிறது. உடன்படிக்கை பற்றி ஆண்டவருக்கு எதிரானவர்களுடைய கரங்களிலே போகிறது. பழுத்த தேவ மனிதன், இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியன் தேவ மனிதன் ஏலி மாண்டு போகிறான். இந்த காரியம் அருமையான தேவ பிள்ளைகளே, நேர்முழங்கால் ஜெப வீரர்களே வீராங்கனைகளே,
நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று என்கின்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? ஆண்டவரை விட அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை நேசிக்க, பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுக்க, அருமையான தேவ பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய நேரங்களிலே, கண்டிக்க வேண்டிய நேரங்களிலே, அடக்க வேண்டிய நேரங்களிலே அடக்குகிறோமா என்பதையும் அருமையானவர்களே இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்படியாக ஏலி செய்த குற்றங்களை நாமும் தொடருவோமேயானால் அது நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தை, இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோமே, ஜெபிக்கிறோமே, அந்த முயற்சிகளையும் அந்த ஜெபங்களையும் அருமையான தேவ பிள்ளைகளே கெடுத்து போடும் என்பதையும் நாம் புரிந்தாக வேண்டும். அருமையானவர்களே, வேதம் கூறுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தேவ பிள்ளைகளே, நேர்முழங்கால் ஜெப வீரர் வீராங்கனைகளே, நம்முடைய பிள்ளைகளை நாம் நடக்க வேண்டிய வழிகளிலே நடத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம் வாயிலாக, நம் குடும்பம் வாயிலாக, நம் ஊழியங்கள் வாயிலாக, நம் ஜெபங்கள் வாயிலாக ஆண்டவர் மகிமைப்படுவார். தேசத்திலே மகாபெரிய எழுப்புதலையும் தருவார். ஜெபிப்போம். அருமையானவர்களே, நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வார்த்தைகள் சிலருக்கு வேதனையாக இருக்கலாம் ஆண்டவரே. ஏசப்பா, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தாமல், அடக்க வேண்டிய நேரங்களிலே அடக்காமற் போன காரியங்களை சுட்டி காட்டுகிறானே, எங்களுக்கு வேதனையாக இருக்கிறதே என்று கூட சில நினைக்கலாம் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இது சத்தியம், இது உண்மை ஆண்டவரே. இப்படியாக எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, தேவனே, அப்பப்பி தாவே, இயேசுவே, தேவனே, ஓம்டே ஆண்டவரே, அங்கீகாரத்திற்குள்ளே வர எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்கட்டும் ஆண்டவர். அந்த பிள்ளைகளை அடக்க வேண்டிய நேரத்திலே, தண்டிக்க வேண்டிய நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் தண்டிக்க, அடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தின் எழுப்புதல் எங்களுடைய பிள்ளைகள் வாயிலாக ஆண்டவரே, தேவரே, அப்பப்பி தாவே, இயேசுவே நிறைவேற வேண்டும். அதற்கு எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே தயார்படுத்த எங்களை ஆண்டவரே நீர் உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தர் மகிமைப்படும். தேசம் இயேசுவை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.